ஒவ்வொன்றும் மதில் சுவரின் அஸ்திபாரங்கள் ஒவ்வொன்றும் 12 விதமான கற்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்டன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அஸ்திபாரங்களும் ஒவ்வொரு கற்களும் ஒவ்வொரு விதமான நிறங்கள், பல்வேறு விதமான நிறங்களையும் உள்ளடக்கினதான அஸ்திபாரங்கள். 12, அப்போஸ்தலர்கள் 12 பேர். அந்த அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஒவ்வொரு அஸ்திபார கல்லிலும் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஒவ்வொரு அஸ்திபார கல்லும் ஒரு அப்போஸ்தலன், இயேசு கிறிஸ்துவால் தெரிந்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தலருடைய நாமங்கள், ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளன. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலரை மகிமைப்படுத்தும்படியாக, அவர்களுடைய பெயர்களை பெருமைப்படுத்தும் விதமாக பரிசுத்த எருசலேம் நகரத்தின் அஸ்திபாரத்தை, அவர்களுடைய பெயரை அவர் பொறித்திருந்தார். வழக்கமாக அஸ்திபாரம் பூமிக்கு அடியிலே காணப்படும். ஆனால் பரலோக எருசலேமின் அஸ்திபாரங்கள் பரிசுத்த அப்போஸ்தலருடைய நாமங்கள் பொறிக்கப்பட்டதாய் நாம் காண்கிற வண்ணமாக அவருடைய ஊழியத்தையும் அவருடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துகிறதாக அது காணப்படுகிறது. தொடர்ந்து நாம் வாசிக்கின்ற பொழுது அந்த மதில் சுவரானது வஜ்ர கற்களை கொண்டு கட்டப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வஜ்ர கற்களானது 4 விதமான கலர்களை கொண்டுள்ளது. குறிப்பாக சிவப்பு நிறத்திலே அந்த வஜ்ரக்கல் தெளிவான பளிங்குக்கு ஒப்பான என்று குறிப்பிடப்படுகிறது. கிறிஸ்டல் கிளியர், தெளிந்த ஒரு பளிங்குக்கு ஒப்பான அந்த வஜ்ரக்கல்லை கொண்டு மதில் சுவரானது கட்டப்பட்டுள்ளது. தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது அந்த நகரமானது பொன்னை கொண்டு, தெளிந்த ஒரு பொன்னை கொண்டு, தெளிவான ஒரு கிளியர் லைட் கிளாஸ் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கண்ணாடியை போன்ற ஒரு தங்கத்தால், பளபளப்பான ஒரு தங்கத்தை கொண்டு அந்த நகரமானது வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதன் வீதிகள் ஒவ்வொன்றும் கிறிஸ்டல் கிளியர், பளபளப்பான தங்கத்தை கொண்டு வீதிகள் ஒவ்வொன்றும் அமைக்கப்பட்டுள்ளது என்று 21வது அதிகாரத்திலும் 22வது அதிகாரங்களிலும் நாம் வாசிக்கலாம். இன்னும் அதன் உட்பகுதியிலே பலவிதமான இடங்கள் அங்கே